தமிழ் சொற்கள் எப்படியெல்லாம் உருவாகியிருக்கின்றன நினைத்து பார்க்கிற போது வியப்பாக இருக்கும். அந்த காலத்துல ஆடு மாடுகள் மேய்க்க தொழிலை செய்கிறவர்கள் அப்படியே காட்டு வழியாக ஆட்டையோ மாட்டையோ ஓட்டிக்கொண்டே போவார்கள். அவற்றை நெறிப்படுத்துவதற்காக கையில் நீண்ட ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. கிராமத்துல கம்புன்னு சொல்லுவோம். கம்பு குச்சி, நீளமான குச்சி வச்சிருப்பாங்க, பார்த்திருப்போம். அதை வச்சு மாட்டை விரட்டி கொண்டு அப்படி போவார்கள். அந்த மாட்டை நெறிப்படுத்த வேண்டிய அவசியம், வழிப்படுத்த வேண்டிய அவசியம், அல்லது விரட்ட வேண்டிய அவசியம், நிறுத்த வேண்டிய அவசியத்துக்கு அந்த குச்சி பயன்படும். அந்த அவசியம் இல்லாத நேரத்துல இந்த குச்சி எங்க வைப்பது, பாதுகாப்பது? அந்த குச்சியை படக்குன்னு அப்படி அக்குளுக்குள்ள வச்சுக்குவாங்க. இந்த ஆம் பிட் என்று ஆங்கிலம் சொல்லுகிறோமே, அக்குள் என்று இப்ப சொல்லுகிறோமே, இந்த இடத்துல அக்குள்ள வச்சுட்டு அவன் மாட்டு நடந்து போவான். தேவைப்பட்டால் அப்படி எடுத்து மாட்டை நெறிப்படுத்த பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்ப தேவையில்லாத போது இந்த கம்பு, இந்த குச்சி ஆகிய கம்பை எங்க வைத்துக் கொள்வான்? அக்குளுக்கு வைத்துக் கொள்வான். அதனால கிராமத்துல இந்த இடத்துக்கு பேரு கம்பு கூடு. கம்பு கூடு என்றால் கம்பை வைக்கிற கூடு. எப்படி அம்பு வைக்கிற அம்பரா துணி இருக்கிறதோ, கத்தியை வைப்பதற்கு உரை இருக்கிறதோ, அதே போல கம்பு எங்க வைப்பார்கள் என்றால் இந்த ஆம்பிட்ல வைப்பாங்க, அக்குள் வைப்பார்கள். இந்த அக்குள் என்று சொல்வதெல்லாம் பின்னாலே வந்தது. அப்போது கிராமத்திலே கம்பு கூடு என்று சொல்வார்கள். கம்பு கூடு என்று சொல்வார்கள். கம்பு கூடு என்றால் கம்பை வைக்கிற இடம். இப்படி எல்லாம் தமிழ் சொற்கள் உருவாயிருக்கின்றன.